நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மலேசியாவின் பத்துமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கோவிலுக்கு வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்திக் கொண்டும் முருகப்பெருமானை தரிசித்துச் சென்றனர். தமிழ் ஆண்டின் தை மாதத்தின் முழு பௌர்ணமி தினத்தை தைப்பூசமாக தமிழர்கள் கொண்டாடி மகிழ்வர். மலேசியாவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பத்துமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி பத்துமலை முருகன் கோவிலில் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பல வகையிலான காவடி எடுத்தும் அலகு குத்திக்கொண்டு பால் குடம் ஏந்தியபடியும் பாத யாத்திரை வந்து முருகப்பெருமானை தரிசித்து சென்றனர். முருகப்பெருமானை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசித்து சென்றனர். தைப்பூசத்தையொட்டி முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், புஷ்பம் மற்றும் பல வகை பொருட்களை கொண்டு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடத்தப்பட்டன. திருவிழாவில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க பாதுகாப்பு பணியில் கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.